அட மஞ்சு டீ வாங்கிட்டு வந்திருக்கு, அதுவும் மண்பானை டம்ளர்லையா? யோ கொஞ்சம் கத்துக்கையா. ஹலோ ஹலோ, 2 பேர் பைக்ல தப்பிச்சிட்டாங்க. MP 012768 ஏஜிஎன் நகர் லாக்அப்ல இருந்து தப்பிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. வரட்டும். அண்ணா முன்னாடி போலீஸ் இருக்காங்க. வண்டி நிறுத்தாம போய் நேர்றா. இங்க பாரு, நிறுத்தீங்க. நிக்காதே, நவுரா அத்தா நவுரா. போ மச்சி. ஏய் மாமா தொத்துறான்டா, போ. ஏ ரவி, அவங்கள புடி. புடி. ஓடாதீங்களா? டேய், எங்க போனாலும் விட மாட்டோம்டா. நில்றா. டேய், நில்றா. நவுரா. நில்லுனா நிக்க தெரியாதா? நீ எல்லாரையும் காலி பண்ணிட்ட மாமா. நீ மட்டும் போலீஸ்ல இல்லாம இருந்திருந்த சத்தியமா உன்னை எங்க குரூப்ல சேர்த்திருப்பேயா. அமர், அக்பர், ஆண்டனி எங்கடா? தெரியாது சார். அண்ணி ஃபோன் பண்றாங்களா? நான் அவங்கள கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா. கூட்டு போங்க அவனை. சரி சொல்லு, ஏன் எவ்வளோ அடிச்சிங்க? எவ்வளோ அடிச்சோம்லாம் தெரில சார், கணக்குன்னு முழுசா முடியலையே. ஏன்? அது ஏன்னா நாட்டோட நிலைமையை பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல. நல்லா படிச்சவனுக்கே வேலை இல்லை சார். நான் மழை கூட ஸ்கூல் பக்கம் போனதில்லை. வீட்டில் வயசான அம்மாக்குது. மாத்திரை மருந்து துணிமணிலாம் எப்படிங்க வாங்குறது? அரிசி 1 கிலோ என்ன ரேட்டுன்னு தெரியுமா? 40 ரூபா கிலோன்னு தெரியும் எனக்கு. சரி, 3வது ஆள் எங்க சொல்லு. அவன் எங்கேயா போய் ஒழிஞ்சுன்னு இருப்பான் சார். ஆள் கட்ச உடனே அவன் கணக்கையும் முடிச்சுட்டு உங்க கணக்கையும் முடிச்சிடறேன் சார். ஆஷிஃபின் சந்தனையும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கு ஆஷிஃபின் சந்தனையும் சார். ஆஷிஃபையும் சந்தனையும் பிடிச்சி 2 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க 3வது ஆளை பிடிக்கவே இல்லையா சார்? ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்நேரத்துக்கு அவன் பார்டரை கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. நாங்க இவங்க 2 பேரும் எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி 3வது ஆளையும் பிடிப்போம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம ஸ்டேட் பாதுகாப்பா இருக்கு. ஆஷிஃபையும் சந்தனையும் ஹியரிங்காக நீங்க கோர்ட்டு கூட்டிட்டு போறீங்களா? அங்க அவங்க பாதுகாப்புக்கு அவசியம் இல்லையா சார்? ஏய் நில்லு. ஏய் புடியா அவனை. இதுல உன் மேல என்ன தப்பு இருக்கு அபிஷேக்? நீ என்ன அந்த இடத்துல இருந்தியா சொல்லு. மோகினி, நான் இந்த இடத்துல இருந்திருக்கணும். அபிஷேக், நான் சொல்றத கேளு. இங்க பாரு, எல்லா கிரிமினலையும் நீ பர்சனலா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. ஆனா என் தலையில தானே எல்லா பாம்பும் வெடிக்குது. நான் மீடியாக்காரங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் என்ன சொல்றது? சரி, இங்க பாரு, ரிலாக்ஸ், உட்காரு. உனக்கு டிபார்ட்மெண்டோட பாலிடிக்ஸ் தெரியும். வெறும் 2 வாரம் சஸ்பென்ஷன் தானே, நல்ல விஷயம். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. மோகினி, அவங்க 2 பேரும் ஏன் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. அப்புறம் எப்படி என்னால ரிலாக்ஸா இருக்க முடியும்? ஐ ஹேவ் டு அரெஸ்ட் them. ஆஹா, அரெஸ்ட் பண்ணலாம். நீ ஏற்கனவே பண்ணிருக்க, மறுபடியும் அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்காக நீ எதுக்கு இவ்வளவு அஃபெக்ட் ஆவற? சரி, உன்கிட்ட வர டிப்ரெஷன் பேஷண்ட் உன் கணக்குப்படி சரியாயிட்டாங்க. ஆனா 1 மாசத்துக்கு அப்புறம் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டா, அப்போ உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காதா? அபிஷேக், அது டிஃபரெண்ட் ஆனது. ஒருவேளை அவங்க 2 பேரும் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிரைம் பண்ணாங்கன்னா நான் தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். கிராம பஞ்சாயத்துல நடக்கிற கபடி போட்டிக்கு உங்க அனைவரையும் வரவேற்கிறோம். இப்ப நம்ம முன்னாடி 2 டீம் இருக்கு. ஒன்னு பம்பா கிராமம் டீம், இன்னொன்னு சல்வ கிராமம் டீம்.
ஏய். இப்ப பாருங்க இவரை இப்ப யார் அவுட் பண்ண போறாங்கன்னு நம்ம பாத்துட்டே இருக்கலாம். இவரு திறமையானவர் தான் போல இருக்கு. ஆஹா மாட்டிட்டாரு, புடிச்சிட்டாங்க. அருமையான போட்டி. இப்போ உள்ள 4 பேர் இருக்காங்க. இவங்க டீம்ல ஏற்கனவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம். என்ன பண்ணி இவங்க டீமுக்கு பாயிண்ட் கொண்டு வர போறாங்கன்னு பாப்போம். ஏய் புட்ரா இந்த சர்வர் டீம்ல என்ன கோல் இருக்குன்னு தெரியல. உள்ள வரல. அழிச்சு போடு புட்ரா. கபடி 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 கபடி. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ட்ரவுசர் போட்டுட்டு கிராமத்து பசங்க கூட சேர்ந்து கபடி விளையாடிட்டு இருக்கா. கிராமத்துல பொண்ணுங்க விளையாடுறதே கிடையாது. அப்ப யார் கூடயும் விளையாடணும்ல. அதனால தானே இப்படி கை கால் உடையுது. முகத்துல அடி போட்டுச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சிடும். எந்த விஷயத்தை எங்க எடுத்துட்டு போறீங்கப்பா? நான் காமன்வெல்த்ல விளையாடணும். அதுக்கு பிராக்டிஸ் பண்ணும்ல. என்ன எங்க போய் விளையாடணும்? இந்தியால காமன்வெல்த் எங்க இருக்குன்னே தெரியாது. எங்க நடக்குதோ அங்க போவேன். அப்ப அமெரிக்கால நடந்தா அங்கேயும் போவியா? இங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து கனவு காணுங்க. யாரும் எங்கேயும் போக கூடாது. எல்லாரும் இந்த கிராமத்துல தான் பிறந்தீங்க, இங்க தான் சாகணும். அம்மா மருமகள, உன் அம்மா சொந்தத்துல இருந்து தேவன்ஷிக்கு சம்பந்தம் வந்ததுல அவங்க கிட்ட சரின்னு சொல்லு. என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இங்க பாரு, நீ ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்ற? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கார அனுமதியோட ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம்ல. அதனாலதான் கல்யாணமே வேணான்னு சொல்றேன். நீ பர்மிஷன்லாம் தேவையே இல்லை. ஒருவேளை அவனும் ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தா புரிஞ்சுப்பான்ல. ஓஹோ, நீ அப்ப கில்லி விஜய் மாதிரி தேடுறியா? அப்படி கூட இருக்கலாம். அப்படியா? எனக்கு அந்த அளவுக்கு வேண்டாம், ஆனா அதோட கம்மியாவும் வேணாம். என்ன ஆச்சு? உங்க அப்பா கிட்ட பேச மாட்டியா? இல்ல 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 இல்ல. ஏன் பயப்படுற? நீ அப்பா கிட்ட பேசினா சம்பந்தம் கன்ஃபார்ம் ஆயிடும்ல. இல்ல அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லா லவ் ஸ்டோரியிலயும் ஒரு வில்லன் இருப்பாங்க. இது உண்மைதான். எங்க கதையில நீங்க. நான் வில்லனா? நான் வில்லனாய் காட்டுறேன். போய் மாமா கிட்ட சொல்றேன். அண்ணி வேணாம், சொன்னா கேளுங்க. அவர் என்ன கொன்னுடுவாரு. நான் அப்படி வந்து உங்களை பிடிக்கிறேன். அண்ணி! ஐயோ, அட பயந்தாங்கோலி, பெரிய கபடி பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்த, கண்ணை தோற. அண்ணி பயமா இருக்கு. ஓ அரியாத், பிரசாத், வாங்க டீ குடிச்சிட்டு வரலாம். இருப்பா, இன்னும் தண்ணி பாய்ச்சே எவ்வளவு முடியல. நாள் தான் நம்ம தினமும் இந்த மாதிரி தண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது? தினமும் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுன்னு இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். அண்ணா எதுவும் நடக்காது. இந்தாங்க, நான் பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். பைத்தியம், இந்த ஒரு கேன் தண்ணியை வச்சு மொத்த வயலுக்குமா பாய்ச்ச முடியும்? இங்க பாருடா, இதுக்கான வழியை நம்ம உடனே பார்த்தாகணும். இப்பவே ஆகணும். வாட ஒரு கை பார்த்துடலாம். வா. அட ஹரிஹர், விடுப்பா, எதுவும் நடக்காது. அவங்க கிட்ட சொல்றதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. அட அப்பா, பேசாம இருந்தா எப்படி மாற்றம் ஏற்படும்? நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. பையன மாதிரி நடந்துக்காத. ஏய், இவ்வளவு அவசரமா எங்கடா வரீங்க? தண்ணி விஷயமா போய் என்ன தண்ணி? தினமும் இப்படி தண்ணி நிறுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்க எப்படியா வயலுக்கு தண்ணி பாய்ச்சறது? தண்ணிங்கிறது பொது சொத்து, எல்லாருக்குமே உரிமை வேணுமா? உங்களுக்கு அதிகாரம் வேணுமாடா? நக்கல் மயிறு, உனக்குலாம் எவ்வளவு தைரியம் என்கிட்ட பேசுற அளவுக்கு வந்துருப்ப நீ? தன்னடா உனக்கு உம்மள உரிமை வேணுமா? உன் வீட்டுல வயசுக்கு வந்த ஒரு பொட்டச்சி பொம்பளை இருப்பால, அவட்ட போய் தைரியம் மயிரெல்லாம் காட்டுறான் நாய. அவன் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். பண்ணட்டும், விடு.
அண்ணா 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. ஒரு வேலை யாருக்காவது தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். எதுவும் ஆகாது, கவலைப்படாத. அண்ணா என்னாச்சு உங்களுக்கு? எப்படி இவ்வளவு அடிபட்டுச்சு? நீ எங்க இங்க? 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு போங்க. சாயந்தரம் நேரத்துல இந்த மாதிரி வெளியில இருக்கிறது நல்லது கிடையாது. அண்ணா, பிரசாத் அண்ணா, சோனு அண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லுங்க. இங்க பாரு தேவான்ஷி, அப்புறம் பிரியா, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. எங்க 3 பேருக்கு சின்ன அடிதான், சரியா? நாங்க போய் டாக்டரை பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. வா பிரியா, போலாம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? சரி, ஃபிக்ஸ் பண்ண டைம்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம். சாயங்காலம் தானே? சொதப்பிராத, வந்துரு. அட பரவாயில்ல, விடு தேவன்ஷி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானே சரி பண்றேன். ஒண்ணும் இல்லப்பா, ஒரு 2 நிமிஷம் தான். அட இறங்குமா, கால் உனக்கு சுளுக்கிட போகுது. சவிதா, 2 பேரையும் பிடிவாதக்காரங்களாவே வளர்த்து வச்சிருக்க. ஒரு பக்கம் இந்த பொண்ணு அவனை பையன்னு நினைச்சிட்டு இருக்கா. இவன் மாமியார் வீட்டுக்கு போனா நாம தான் திட்டு வாங்க போறோம். அட பரவாயில்ல, விடுங்களேன், அவ புரிஞ்சுக்குவா. இன்னும் கொஞ்சம் வளரட்டும். அதான் உன் பெரிய பையன் பெரிய புத்திசாலியான்னு நினைச்சிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். ஹரிஹருக்கு புரிய வை. அவங்க கிட்ட போய் பேசினா எதுவும் நடக்காது. சரி ஆயிடுச்சு. பாரு எப்படி பிடிவாதக்காரியா இருக்கான்னு. ஏய் இரு இரு இரு, இப்ப என்ன மேல போய் தனியா தூங்க போறியா? மேல ரொம்ப குளிரா இருக்கும். பரவாயில்ல, விடுங்களேன். எல்லா விஷயத்திலும் தடை சொல்றது சரி கிடையாது. தேவான்ஷி, என்னாச்சு? இவளுக்கு என்னாச்சு? தேவான்ஷி. வணக்கம் தலைவரா. எப்படி இருக்க நீ? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் தலைவரா. மொத்த குடும்பம் அவுட் ஆயா? பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இருக்குங்க ஐயா. இத பண்ணவனுங்க நிச்சயமா மோசமானவனுங்க தான். கிராமம் மொத்தமா பயந்து போயிருக்கியா? அவ்வளவு சுலபமா முடிஞ்சிடும்னு எனக்கு தோணல தலைவரா. என்ன இன்ஸ்பெக்டர் சார், உங்க கவர்மெண்ட் என்ன ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க? எங்களோட மரியாதையான குடும்பத்து மேலே தாக்குதல் நடந்திருக்கு. நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அட, ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தையே அழிச்சிட்டு போயிருக்காங்க. இதுக்கான பதில் கிடைக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து நவர மாட்டோம். ஹரிஹர், நீ கவலைப்படாத. எங்க மொத்த கட்சி உன் கூட தான் இருக்கு. நீ எங்களோட சகோதரன். உன் குடும்பத்துக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும். உங்களுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம எங்கேயுமே போக கூடாது. என்ன சொல்றீங்க? சீரியஸா இருக்கு சார். அந்த பிரகலாத மொத்த கூட்டத்தோட இங்க வந்திருக்கா சார். ஏகப்பட்ட ஃபோர்ஸ் தேவைப்படும் நினைக்கிறேன் சார். விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு சார். பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. அதோட மீடியாவும் வந்துட்டாங்க சார். எஸ் சார், எஸ் சார். நான் இறுதி சடங்கு சீக்கிரமா பண்ண வச்சாங்க சார். ஓகே சார், ஓகே. எல்லாரும் பின்னாடி போங்க, போங்க போங்க, பின்னாடி போங்க. சொன்ன கேளுங்க ப்ளீஸ். தள்ளி போங்க, எல்லாரும் பின்னாடி தள்ளி நில்லுங்க. போங்க பின்னாடி, சொன்ன புரிஞ்சுக்கோங்க. அம்மா தேவான்ஷி.
இதை பாரு அபிஷேக், இது வரைக்கும் கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் இதை தான் ப்ரூவ் பண்ணுது. இது ஆஷிஃப் அவங்க கேங்கோட வேலை தான். சார், ஆசிஃபோட கேங்ல இருக்கிறவங்க எத்தனை பேர் மர்டர் பண்ணியிருக்காங்களோ எல்லாருமே கத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்கே ஸ்க்ரூ டிரைவர்ஸ் யூஸ் பண்றாங்க. இது அவங்க ஸ்டைல் கிடையாது சார். ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வேணுமா என்ன? கத்தியால கொண்டாலும் ஸ்க்ரூ டிரைவரால கொண்டாலும் மர்டர் தானே அபிஷேக். சார், அபிஷேக் உங்க டீமை கூட்டிட்டு உடனே அங்க போங்க. அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 திருடங்க உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. சோ நீங்க தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அவனுங்களை பிடிச்சி ஜெயில போடுங்க. சார். ரவி சார், என்னெல்லாம் திருட்டு போயிருக்கு? திருட்டு போனது வெள்ளித்தட்டு, 3000 ரூபாய் பணம், ஒரு தங்க செயின், ஒரு கம்மல், 4 வளையல், ஒரு வாட்சு, 2 மொபைல், 3 பல்பு. பல்பா? ஆமா சார், ரிப்போர்ட்ல இருக்கு. வேற? மொபைல் சார்ஜர், ஒரு கடவுளோட சிலை, ஒரு பூஜை பண்ற தட்டியே எடுத்துட்டு போயிருக்காங்க சார். இவ்வளவையே எடுத்திருக்கானுங்க. சரி சொல்லுங்க சார். நானும் என் மனைவி நந்தினியும் இங்கே தான் பக்கத்தில் 2 தெரு தள்ளி தான் சார் இருக்கிறோம். இவ்வளோ பெரிய வீடாச்சே, ஏன் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாமே? ஏதாச்சும் சண்டை ஆயிடுச்சா என்ன? இல்லை சார், சண்டை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே எங்கள் அத்தை இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு காலியாக தான் சார் இருந்துச்சு. அதனால தான் சார், நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் இது நிச்சயமாக திருடங்க வேலை இல்லை சார். எங்கள் கிராம தலைவர் இருக்கார்ல கோபாலகிருஷ்ணன், அந்த ஆளோட வேலை தான் சார் இதெல்லாம். எஃப்ஐஆர்லேயே அந்த ஆள் பேரை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். ஏதாச்சும் பிரச்சனையா? சார், அவங்க எப்பவுமே எங்களை மிரட்டுவாங்க, பயமூர்த்தியே தான் சார் வச்சுருந்தாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனையே ஆயிடுச்சு சார். நிறுத்துறா. இந்த ஹரிஹர் நாய்க்கு தண்ணியில உரிமை வேணுமா? அது சரி, லோக்கல் போலீஸ் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலையா என்ன? சார், இந்த கிராமத்தில் எல்லாமே அவர் இஷ்டப்படி தான் சார் நடக்குது. கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு இங்கே யார் சார் இருக்கிறாங்க? போன வாரம் தான் அந்த ஆள்கிட்ட நான் சண்டை போட்டேன். அதுக்குள்ளே இறுதி சடங்கு பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டான் சார். எனக்கு யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை சார். பிரகலாதன் அண்ணன் என் கூட இருக்கிறதுனால தான் சார் நீங்கள் இவ்வளோ தூரம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. சரி, திங்ஸ் எல்லாம் காரில் வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பு. ஆனாப்பா என்னோட ட்ரைனிங். அப்புறமா ட்ரைனிங்கை பாரு. முதல்ல உயிரை காப்பாற்றிக்க போ. அப்புறம் நான் கூப்பிடுற வரைக்கும் இங்கே திரும்பி வந்துடாத. கிளம்பு. அவங்க எதுக்கு என்ன மாட்டி விடுறாங்கன்னு ஒன்றும் தெரியல சார். எங்கள் பிரச்சனை ரொம்ப பழசு தான் சார். ஆனால் இது வரைக்கும் கொலை மாதிரிலாம் எதுவும் நடந்ததே இல்லை. அடிச்சு அனுப்புறதும் ஒரு கிரைம் தான் தலைவரே. அது அன்னைக்கு நம்ம பசங்க ஏதோ கோவத்தில் இருந்திருக்கானுங்க, அதான் மேலே கை வச்சுட்டானுங்க. நான் அவங்கள போட்டு நல்லா வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னை பார்த்தாலே அவன் பயந்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை சார். நடந்த சம்பவத்துக்கு நானும் வருத்தப்படுறதான் சார். கிராமத்தில் இவ்வளோ பெரிய குடும்பம் நடந்திருக்கு. அவங்க ரொம்ப நல்ல குடும்பம் தான். என்ன பண்ணுறது, தலையெழுத்து நல்லா இல்லையே. இப்போ பாருங்க நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு. எல்லாரோட நேரமும் ஒரே டைமில் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை தலைவரே. டீ ரொம்ப நல்லா இருக்கு. நான் இப்போ கிளம்புறேன். தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் சந்திப்போம். பஞ்சாயத்து கூட்ட சொல்லலாம்ல. மிஸ்ரா சார் கிட்ட சொல்லி கூட்ட சொல்லுங்க. மிஸ்ரா சாரையா? இந்த கேஸ் குழப்பமா இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஒருவேளை தங்கத்தை திருடி இருந்தால் எங்கேயாவது விற்றுருப்பாங்கல்ல. சார் சரியாக தான் சொல்கிறாரு. 3 பேர் ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. அப்புறம் ஆஷிஷ் டீம்லேயும் 3 பேர் தான் இருக்காங்க. நாம் தேவையில்லாமல் இந்த கிராமத்தில் சுற்றிட்டு இருக்கோம். நான் ரிப்போர்ட்டை படிச்சிருக்கேன்.
கயிறு உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அதாவது திருடன் கயிறு எடுத்துகிட்டு வந்தானா அவன் தானே அதை வாங்கியிருப்பான். சரி ஒத்துக்கிறேன், அவன் சாரி எடுத்துகிட்டு வந்திருப்பான். கீழே இருந்து சாரியை தூக்கி போட்டிருப்பான். மேலே யார் சாரியை கட்டினது அதுதான் கேள்வி. அதெல்லாம் விஷயமே இல்லை சார். அது என்னோட அத்தையோட புடவை தான். நில்லுங்க. எங்க போறீங்க? சாரி சார், நான் வாஷ்ரூம் போயிருந்தேன். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. சார் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை. மிஸ்டா சார், விடுங்க இருக்கட்டும். உட்காருங்கம்மா உட்காருங்க. ஸோ நந்தினி மேடம், இங்கே பாருங்கள், உங்கள் அத்தை கீழே இருக்கிற ரூமில் சாரியை காய வச்சுருப்பாங்க. அப்போ அந்த திருடனுங்க அந்த சாரியை பயன்படுத்தி இருப்பானுங்க, அப்படி தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா என்னால ஒரு விஷயத்த உறுதியா சொல்ல முடியும் சார். எங்க தேவான்ஷி மேல இருந்து குதிக்கவே மாட்டா. அவளுக்கு உயரம்னா ரொம்ப பயம் சார். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம்? எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இது திருட்டு கிடையாது. கண்டிப்பா திருட்டு மாதிரி ஏதோ பிளான் பண்றாங்க. ஏன்னா ரிப்போர்ட்ல நிறைய பொருள் காணாம போயிருக்குன்னு சொல்றாங்கல்ல. அதுல இருக்கிற பாதி பொருள் பத்தி எனக்கும் தெரியாது, என் புருஷனுக்கும் தெரியாது. அந்த மாதிரி பொருள் எங்க வீட்டுல இருக்கான்னு கூட தெரியாது. இங்க பாரு பிரியா, நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த நேரத்தில் அவளுக்கு நியாயம் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் அது நீ மட்டும்தான். சரி கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு ஏதாச்சும் தப்பு நடந்திருந்ததுன்னா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்காக உதவி செய்வாளா மாட்டாளா? நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, என் தங்கச்சிக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்க கௌரவமான குடும்பம் சார். சார், குட்டுக்கு தேவான்ஷிய ரொம்ப பிடிக்கும். தேவான்ஷிக்கு குட்டுவை பிடிக்குமா? என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுவ? எல்லாமே. அட, அந்த நேம் பேட்ஜ் அதுல குறி வச்சு அடிப்பாங்கல்ல, அதுல குட்டு சாம்பியன். அப்ப நீ எப்பவுமே குறி வச்சு தான் அடிப்பியா இல்ல ஃப்ளூக்ல அடிப்பியா? என்னோட குறி எப்பவும் ஷார்ப்பா இருக்கும். என் அம்பு எப்பவுமே குறிகளை தான் தாக்கும். ஐ லவ் யூ தேவன்ஷி. சாரி தேவன்ஷி. சார், தேவான்ஷிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. குட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் இல்ல, கசாப்பு கடைக்காரன்னு. அப்போ உடனே அவனோட உறவை முறிச்சுக்கிட்டா. குட்டுவை பத்தின உண்மை உனக்கு முன்னாடியே தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவங்க 2 பேருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்க. ஏன்? ஒருவேளை இந்த வீடியோ வைரல் ஆகக்கூடாதுன்னு நீ நினைச்சேன். ஓ ஃப்ரெண்டு தேவான்ஷி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற. இல்லைனா இந்த வீடியோ வைரல் ஆகும். அப்புறம் உன் கூடவே நான். ஒருவேளை உனக்கு தப்பு நடந்திருந்தா நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ண? நீ இந்த குட்டுவை தேவான்ஷி கிட்ட மீட் பண்ண வச்சிருக்க. அகில் சௌத்ரி தெரியுமா? தேவான்ஷியோட பிரசன்ட் பாய் ஃப்ரெண்ட். உங்க பையன் எங்க? மும்பை போயிருக்கான். ஏன்? ஏன்னா என்ன சொல்றது, படிப்பு சம்பந்தமா காலேஜ் தேட போயிருக்கான். அப்படியா? சரி ஓகே, அவனை வர சொல்லுங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவன் திருப்பி கூப்பிட்டா வர சொல்கிறான். ரொம்ப நன்றி. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட பேசினேன். முதல்ல யார் செத்தாங்க, 2வது யார் செத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா. ஆனால் எல்லா மர்டர்ஸும் 1/2 an hourக்குள்ளே நடந்திருக்கு. இனிஷியல் ரிப்போர்ட் கொடுத்துருப்பார்ல? அதை நான் கேட்டேன் சார். ஃபைனல் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே இருந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்கான். மேலே இருந்துன்னா? அதையும் கேட்டேனே. எப்போ பார்த்தாலும் ஏன் என் பின்னாடியே சுற்றுறீங்கிறது. தெரியும். ஒரு சாதாரண குடும்ப கேஸை யார் இவ்வளோ சீக்கிரம் பார்க்க சொல்லுவாங்க? இப்படி பண்ண சொல்றது யார்? சரி என்னாச்சு? அட அது நீ தானே. ஆனா சார் நான் எதுவுமே பண்ணலையே.
அன்னைக்கு நான் கிராமத்திலே இல்ல. இப்பதான் உன் தங்கச்சி வீட்டுல இருந்து ஓடி வந்தியா? சார் இவனுடைய பேக் இதுல ரத்தக்கரை இருக்கு சார். சார் நீங்க தப்பா இவனை நினைச்சு இழுத்து வண்டியில ஏத்தியா? சார் நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். காதல் எந்த லெவலுக்கும் போகும் சார். அவ என்னை ஏமாத்திட்டா, ஆனா நான் அவளை உண்மையா காதலிச்சேன். எங்ககிட்ட உன்னோட ஃபோனோட லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கு. என்னைக்கு நைட்டு தேவான்ஷியை மர்டர் பண்ணாங்களோ அன்னைக்கு நைட்டு உன் ஃபோன் அங்கே தான் இருந்திருக்கு. அப்புறம் உன் ஷர்ட்டில் ரத்த அடையாளமும் கிடச்சிருக்கு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரப்போகுது. மரியாதையாக உண்மையை கொலையை சொல்லி. பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அன்னைக்கு ராத்திரி தேவன்ஷி கிட்ட மன்னிப்பு கேட்க போனேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. அதனால அவளை நான் பார்க்கல. டெம்போவில் யாரு தெரியல. ஆனா 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் ஷர்ட் மட்டும் அடையாளம் தெரியும். நீல கலர்ல ஏதோ பிரிண்டட் ஷர்ட். டெம்போ சைட்ல ஏதோ ஒரு தேலோட ஸ்டிக்கர் இருந்துச்சு. தேல் ஸ்டிக்கர் தான். அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து போயிட்டேன். அவர்கிட்ட பேசுனியா? நான் பேசினேன் சார். என்ன சொன்னாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. அடா அவர்கிட்ட நான் சொன்னல இது வரைக்கும் ரிப்போர்ட் வரலன்னு. அப்ப நேரில் தான் சார் போய் பார்த்தாகணும். மிஸ்டர் சார், சாருக்கிட்ட அந்த இன்னும் இல்லை சார். கொடுத்தீங்களா? சரி போய் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க சார். கிராமத்துக்கு வெளியில இருக்கிற நகை கடையில் வச்சிருக்கான். வந்தவன் பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தான்னு அவன் தான் சொன்னான் சார். சார் அது கண்டிப்பா ஆஷிப்பா தான் சார் இருக்கும். சரி அப்போ ஒன்று பண்ணுங்க. இனிமேல் இந்த கேஸை நாங்களே பார்த்துக்கிறோம். நீங்கள் குட்டு எங்ககிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு எதுக்கு சார் நன்றிகளை சொல்லிக்கிட்டு? நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருப்போம். இன்னொரு உதவியும் வேணும். இன்னிலேருந்து உங்கள் மிஸ்ரா சார் எங்களுக்கு தேவைப்படுறாரு. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கிராமத்துக்கு வெளியில் இருக்கிற ஒரு வீட்டில் அடித்தது. அப்புறம் இது எங்களுடைய ஃபேவரட் கிராமம். அதான் நீங்கள் இப்போ கூட போயிட்டு வந்தீங்களே ஒரு ஊருக்கு, அந்த கிராமம் தான். அப்புறம் இது ஞாபகம் இல்லை சார். 3வது கூட்டாளி எங்க? எத்தனை தடவை சார் சொல்கிறது? அந்த நாய் எங்கே போச்சுன்னே தெரில சார். இன்னும் கேட்டால் நிறைய பொருள் அவன்கிட்ட மாட்டினுங்க. பொன்வால் கிராமத்தில் நீங்கள் தான் எல்லாத்தையும் திருட்டினீங்களா? அந்த கிராமத்தில் ஏற்கனவே எல்லாம் பசியோடு இருக்குதுங்க. அங்கே போனால் நாங்கள் தான் சார் அதுங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். சின்ன சின்ன ஐட்டத்துக்கெல்லாம் நாங்கள் ஆசைப்படுறதே இல்லை சார். படா இடத்துல தான் சார் கை வைப்போம். உன்னோட 3வது கூட்டாளியோட பேரை சொல்கிறாடி. முகேஷ். அவனுக்கு ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க. பாவம் அவங்களும் கேன்சரில் இருக்கிறாங்க. கிராமத்து என்ட்ரிகளை நான் பார்த்துட்டேன் சார். அதோட சிசிடிவி கேமராவில் இதுதான் கிடைச்சது. இது கரெக்டான டைம் தான். குட்டு சொன்னது நீங்க என்ன பண்றீங்க? எங்க இப்படியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. சார் இதுதான் கிடைச்சது. நீங்க ஒரு மரக்கம்பெனி வச்சு நடத்துறீங்களா? ஆமாம். அதுக்கு கண்டிப்பாக அந்த மரக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டெம்போவோட அவசியம் இருக்கும். ஆமாம், அதுக்குன்னு டெம்போவெல்லாம் காட்ட சொல்லாதீங்க. ஏன்னா நாங்கள் எப்பவுமே வண்டி வாடகைக்கு தான் எடுப்போம். நிஜமாவா? ஆமாம் சார், பொய்யா சொல்கிறேன். எந்த டெம்போ வாடகைக்கு எடுப்பீங்களோ அந்த நம்பர் எதாவது கிடைக்குமா? வீடு வா உட்காரு. என்ன மிஸ் பண்ணியா? ரொம்பவே அதிகமா. சரி ஒரு நிமிஷம். இதுல 8190 ரூபாய் இருக்கு. மீதி இருக்க 1810 ரூபாயை நாளைக்கு கொடுத்துறேன். தேவையில்ல, அதை நான் கொடுத்துறேன். இல்லை டைம் முடிஞ்சிடும். அட இல்ல நான் கொடுக்குறேன். நாளான்னைக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நீ என்ன சொந்தமா நினைக்கலையா? அப்படிலாம் இல்ல அகில். அகில் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. தேவன்ஷி, எனக்கு அடிக்கடி என்ன தோணுதுன்னா நீ என்ன யூஸ் பண்ணிக்கிறியான்னு. ரவி சார் இதில் ஏறுங்க. இன்னும் ட்ரை பண்ணுங்க. நல்லா ட்ரை பண்ணுங்க ரவி. என்னால் முடியல சார். இப்படி ஏற கஷ்டமாக இருந்தால் அவங்க மட்டும் எப்படி ஏறி இருப்பாங்க?
அப்புறம் மேலே போய் யார் சாரியை கட்டியிருப்பா? இப்போ கேள்வி என்னன்னா, அவளை மேலேருந்து தள்ளி விட்டது யாரு? ஒருவேளை அவளை கொல்லணும்னு நினச்சிருந்தா அவங்க அம்மா அப்பா மாதிரி கொண்டு இருக்கலாமே. ஐ திங்க் தேவான்ஷி தான் டார்கெட். யாரோ அவங்க மேலே ரொம்ப கோவத்தில் இருந்திருக்காங்க. மொத்த கிரைம் சீனையும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, எல்லாரையுமே குழப்பி விடணுன்றதுக்காக. கிரைம்க்கு அப்புறம் இந்த போர்வையை மறுபடியும் போட்டிருக்காங்க. ரவி சார். போபாலில் இருக்கிற ஃபாரன்சிக் டீமை வர சொல்லு. எஸ் சார். ஹலோ அபிஷேக், சரி நான் கிளம்புறேன். என்ன? எங்க போற? அட சொன்னேன்ல கான்ஃபரன்ஸுக்கு பெங்களூர் போறேன்னு. சரி கரம ஜான்வி கிட்ட விட்டுட்டேன். நீ எப்போ வீட்டுக்கு வருவ? நீ மட்டும் தனியாவா போற? இல்ல கொலெக்ஸும் இருக்காங்க. கூட யாரெல்லாம் வராங்க? அதாவது எப்பவுமே யார் வருவாங்க? என்னாச்சு அபிஷேக்? ஆல் ஓகே? என்ன நினைச்சு கவலைப்படுறேன்னு மட்டும் சொல்லாத அபிஷேக். நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. சிட்டியை விட்டு நான் ஒன்றும் முதல் தடவையே வெளில சரி, ஒரு போல. செகண்ட் நான் சொல்றத கேள. லைவ் லொகேஷனை சென்ட் பண்ணு. உன் கூட யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸும் ஷேர் பண்ணு. கண்டிப்பா முடியாது அபிஷேக். உன் கேஸோட ப்ரெஷரை இந்த மாதிரி டைவர்ட் பண்ணாத. எவ்வளவு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க? இந்த மாதிரி நீ உன் வேலையில அட்டாச் ஆகிறது நல்லது கிடையாது. மோகினி, கேப் டிரைவர் கால் பண்றாரு, நான் அப்புறம் பண்றேன். பயப்படாத. என்ன சார், இவன் அகிலோட ஃப்ரெண்டு. அகிலை பற்றி இவன் நிறைய சொல்கிறான் சார். நான் என்ன அவளை கல்யாணமாக பண்ணிக்க போகிறேன்? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அப்பா விட்டு போயிடணுமா? இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் பார்த்துமா மேட்ரு முடிச்சுமான்னு விட்டுடணும். கல்யாணம் பண்ண மாட்டேன்னா எதுக்கு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பாவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாமல் பிரச்சனை வரும். பரவாயில்ல விடுற. ஒரு வாட்டி அவ கூட படுத்தா போதும். அந்த தேவன்ஷி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கும். சரி, அவள் வந்துட்டா அவளுக்கு கபடி அசோசியேஷனில் அப்ளை பண்ணோம். எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணுற? ஆ, நானா கொடுக்குறேன், அவன் தான் கொடுக்குறா. சரி கிளம்பு. தேவான்ஷி. அகில். ஓகே. வணக்கம் சார். என்ன சார், மொத்த உலகத்தையும் சுற்றிட்டீங்க, ஆனால் என்னெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அதனால தான் நானே உங்களை பார்த்துட்டு போயிடலாம். நல்லது தான். நீங்கள் வந்தாலும் நான் வந்தாலும் விஷயம் ஒன்று தானே. மீடியாவை விட்டும் பாலிடிக்ஸை விட்டும் நீங்கள் தான் விலகி ஓடுறீங்களே. நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி பிஹேவ் பண்ண வைக்காதீங்க. ஏன்னா அது ரொம்பவும் மோசமாகட. அதெல்லாம் விடுங்க. டீ காஃபி எதாவது சாப்பிட்றீங்களா? இங்கே இருக்கிற மாட்டுப்பால் நல்லா இருக்கும். தெரியும் சார். அப்புறம் நானும் மாட்டுப்பால் தான் குடிப்பேன். ஆனால் ஒருவேளை நான் உங்கள் கூட சேர்ந்து குடித்தேன்னா அப்போ என் மனசில் இருக்கிறது நடந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். சார் சொல்லுங்கள் சார். 2 கிளாஸ் கொஞ்சம் நல்லா சூடாக பால் வேணும். சரிங்க சார். இங்கே என்ன சார் நடக்குது? மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டு போயிருக்காங்க. குழந்தைய கூட விட்டு வைக்கல. அட ஆக்ரா, ஆக்ரத், எங்கே லெட்டர் கொடுத்தாலும் எல்லாருமே மறந்துடுறாங்க. யாருக்காச்சும் அக்கறை இருக்கா? ஆனால் இப்போ அக்கறை வரும். ஏன்னா நான் இப்போ அலோவ் பண்ண மாட்டேன். பாருங்கள் பிரலாக் சார், நீங்கள் கட்சியை உருவாக்கிட்டீங்க. அதுக்காக இந்த மொத்த நாட்டோட கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஒன்று சொல்லவா, தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க. இந்த பாலிட்டிஷியன்ஸ்னால தான் மீடியாலாம் எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அகில் சௌத்ரி. கிளம்புறேன். நன்றி சார். சார் பால். இந்த பாலை நீங்களே குடிங்க மிஸ்டர் சார். எங்களுக்காக நீங்களே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அதனால் ஒன்று உங்களுக்கு தான். குட் மார்னிங் சார். உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவோட சாந்திக்காக ஒன்று நான் உன்னை அங்கே அனுப்பி வைக்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்க. அங்கே போய் விசாரணை மட்டும் பண்ணு. திரும்ப வந்து அந்த திருடங்களை பிடி. சார் ஆனால் திருடுங்க வானத்துல இருந்துலாம் ஒன்றும் குதிக்கல. அட எங்கிருந்து வந்தா என்ன, உள்ளே வந்திருக்காங்கல்ல. சரி, அதில் ஏன் ஜமீன்தார் பையன் பேர் வந்துச்சு? அவனுக்கு எதிராக ஆதாரம் இருக்கா? தேவையில்லாமல் உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. உன்னோட இன்வெஸ்டிகேஷனை இதோட ஸ்டாப் பண்ணு. மற்றதெல்லாம் லோக்கல் டீம் பார்த்துக்குவாங்க. 3 நாள் கழிச்சு என் ஆஃபீஸில் வந்து பாரு. ஃபைலை சப்மிட் பண்ணு. எனக்கு ஏகப்பட்ட மீடியா ப்ரெஷர் இருக்கு. சார் ஏன் சார், என்னாச்சு சார்? காலங்காத்தால டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கையை எடுங்க. என்னன்னு சொல்லுங்க சார். என்னை திரும்ப வர சொல்றதுக்கு எதுக்கு அவங்க அனுப்பணும்? 3 நாள்ல திரும்ப போகணுமா?
கேஸ் க்ளோஸ்ட். ஆனால் மிஸ்ரா சார் எங்கே போனார்? சார் நீங்கள் விடுங்க சார், வண்டி வரப்போகுது. உனக்கு தெரியுமா, சந்தன் அவன் கிராமத்தில் மாட்டிக்கிட்டான். என்ன சார், சந்தன் மாட்டிட்டானா? அவன் எப்படி மாட்டினான் சார்? எப்படி தப்பிச்சிருவானே? அப்புறம் எப்படி சார் மாட்டினா? அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வந்திருக்கான். அவன் ஆஷிஃபை பற்றி சொல்லியிருக்கணும்ல. அவன் டெல்லியில் இருப்பேன்னு தான் சொன்னான். அதை பற்றி வேற ஏதாவது சொன்னானா? சொல்லுவான்னு நினச்சேன். எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலும் வழிக்கு வந்து தான் ஆகணும். எப்படியும் நாளான்னைக்கு நம்ம தான் போகணும்ல. அவனை அப்படியெல்லாம் சும்மா விட்டுற மாட்டேன். தோ மிஸ்ரா சாரே வந்துட்டாரு. ஐயோ சார், இந்த பைக் எப்போவுமே இப்படி தான் பண்ணும். நான் போய் ரெடி பண்ணி கொண்டு வரேன், நீங்கள் எந்திரிங்க. நீங்கள் போங்க, நான் வண்டியை மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். நான் நல்லா இருக்கேன். ஆனால் இப்போ உன்கிட்ட என்னால் பேச முடியாது. அங்கே போனதுக்கப்புறம் பேசுகிறேன். உலகம் மொத்தமும் இப்படி தான் சார் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸு. இந்த பெட்ஷீட்டை ஃபாரன்சிக் அனுப்புங்க. இந்த டெம்போ தானே? உங்கள் கிராமத்துக்கு வெளியில் ஒரு ஏடிஎம் இருக்குல்ல, அங்கேருந்து தான் இந்த ஃபுட்டேஜ் கிடச்சிது. இந்த மாதிரி ஷர்ட்டா? இருக்கலாம். அபிஷேக் சார், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். அதில் இருக்க சீமெண்ட் சாம்பிளும் டிஎன்ஏ சாம்பிளும் பார்க்கும்போது அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 3 பேர் கேங் ரேப். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷனை எப்படி சொல்கிறது? சார், உனக்கு வேணுமா சார்? சரி சொல்லு. February 11 உன் டெம்போ எங்கே இருந்து? சார் ஞாபகம் இல்லை சார். இந்த சாரும் இதையே தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. உன் மூளையை கொஞ்சமாக யூஸ் பண்ண, நல்லா ஞாபகப்படுத்திப்பார். உன்னோட டெம்போ February 11 எங்கே இருந்துச்சு? அன்னைக்கு ராத்திரி இங்கே தேவான்ஷி அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க. மர்டர் நடந்திருக்கு. அதுக்கு உன் டெம்போ தான் யூஸ் பண்ணி. அன்னைக்கு நைட்டு ஞாபகம் இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். என்னுடைய டெம்போ என்கிட்ட அன்னைக்கு இல்லை சார். சமன், அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் அது எங்கே இருந்துச்சு அதை சொல்லு. உங்கள் ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டு. இந்தாங்க சார் சாவி. சரி கன்ஷா, நீ கிளம்பு. பண திமிரில் அவனுங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவங்க வீட்டு பையன் கூட எங்கே பொண்ணு சுற்றுறாளா? அதனால தான் நாங்கள் பிரகலாதன் அண்ணன்கிட்ட பேசி அவளுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தோம். அப்புறம் அந்த பிரகலாதன் கூட சேர்ந்து மொத்த கேஸையும் அகில் மேலே போடுறதுக்கு பிளான் பண்ணோம். அவனை பழி வாங்க நினச்சோம். சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வேணும்னா சார், அதை முதல்ல நம்ம வீட்டில இருந்தே ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இப்படி தான் சார் நடக்கணும். இவங்க எல்லார் மேலே அரெஸ்ட் போட்டு ஃபைல் பண்ணுங்க. அந்த பிரகலாதனையும் தூக்குங்க. இப்போ தான் சார் ஃபோன் பண்ணாரு. உங்களை அர்ஜென்ட்டாக போபாலுக்கு வர சொன்னார். இப்போ உடனே வா. இப்போ யாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு. மேடம், இந்த கேஸ் ரொம்ப குழப்பமாக இருக்கு. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அவரை வேற லேபிளில் அனுப்பி வச்சிடலாம். எப்படியா மேடம், இது எலெக்ஷன் டைம். ஹலோ சார், வந்தா கிராமத்தில் இருக்கிற தேவான்ஷி ஃபேமிலியோட மர்டர் கேஸை ராபரின்னு சொல்லி க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. உண்மையான கதை தெரியணும். வந்தா கிராமத்தில் இருந்த அவ்வளோ பெரிய கொலைக்கு பின்னாடி இருந்த